வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் வல்ல பயனாபுரி ஆண்டவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் குருநாதர் அருணாபெருமான் தொழிலே சரம் சம்சம் எம்பர் பற்கரோடு முன்பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூர் மாமத்தத்தில் கௌமார் என்ற வருஷப்படி பாடல் 1070 புறக்க வந்து எனக்கு பொதுப்பாடலுக்கான பொருளத்தையும் பாராயணத்தையும் பழிநாடன் திருவிடி சமர்ப்பிப்போம் குருராஜன். இந்த பாடல் முருகா உன்னுடைய திருப்புகழை பெரும்புகழை பாடி உய்ய அருள்வாய் என்றும் பிறவி அற நீ அருள் தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிற பாடல். தனத்த தந்தனம் தனத்த தந்தனம் தனத்த தந்தனம் தனதான என்ற சந்தக்குளிப்பையுடைய பாடல். ரொம்ப துள்ளான சந்தக்குளிப்பையுடைய பாடல். புறக்க வந்த நம் குறக்கரும்பை மென்புணத்தில் அன்று சென்று உறவாடி புடைத்து அலங்கிருதம் படைத்தெழுந்த திண் புது குறும்பை மென்புயம் மீதே செருக்கு நெஞ்சம் கழிக்க அன்புடன் திளிக்கும் நின்திறம் புகழாது இந்திரிய கடன் சுமந்து அலக்கன் மண்டிடும் தியக்கம் என்று ஒழித்திடுவேனோ. குறைக்கினம் கொணர்ந்து அரக்கர் தண்டமும் குவட்டி இலங்கையும் துகளாக கொதித்த கொண்டதும் திரியட்சரம் கடம் கொதித்து மண்டு வெம்பகையோட துறக்கும் விம்ப கிம்புரி பிரச்சண்ட சிந்துரத்தனும் பிறந்து இரவாத சுகத்தில் அன்பரும் ஜெகத்திரியங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமாளே. புறக்க வந்த நம் குறக்கரும்பை மென்புணத்தில் அன்று சென்று உறவாடி புடைத்து அலங்கிருதம் படைத்தெழுந்த திண் புது குறும்பை மென்புய மீதே செருக்க நெஞ்சகம் கழிக்க அன்புடன் திளைக்கும் நின்திறம் புகழாது இந்திரிய கடன் சுமந்து அலக்கன் மண்டிடும் தியக்கம் என்று ஒழித்திடுவேனோ அப்படின்னு முதல் பதில சுவாமி ஒரு வேண்டுகோளை கோரிக்கை வைக்கிறார். அதாவது நம்மை ஆண்டு ரட்சிக்க வந்த நம்முடைய குறவர் குல கரும்பம் வள்ளிநாச்சியாரை மென்மை அமைதி வாய்ந்த திணைப்புணத்துக்கு அன்று ஒரு நாள் நீ போய் அவளோடு உறவாடி நட்பு பேச்சுக்களை பேசி அவளுடைய பெருத்து பருத்து அலங்காரம் சிங்காரம் விளங்க எழுந்துள்ளதும் வலிமை புதுமை அற்புத எழில் வாய்ந்ததுமான தென்னங்குறும்பை இளநீர் போன்ற கொங்கை மீதும் மெல்லிய தோள்கள் மீதும் செருக்க காமமயக்கம் கொள்ளும்படி நெஞ்சகம் உள்ளத்தினுள்ளே கடிக்க மகிழ்ச்சி கொள்ள அன்போடு அவளும் திளைக்கும் இடைவிடாது பயின்ற அவனுடைய திறம் மேன்மை குணத்தை பராக்கிரமத்தை புகழாது சொல்லி புகழாமல் இந்திரிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொருளை கொண்ட உடம்பை சுமந்து அலக்கண் துக்கம் நெருங்கி நிரம்பும் தியக்கம் அதாவது கலக்கம் என்று தொலைந்திருப்பேனோ அப்படின்னு முதல் பதில் கேட்டுட்டு ரெண்டாவது பதில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் வைக்கிறார். என்ன? குறக்கினம் கொணர்ந்து அரக்கர் தண்டமும் குவட்டி இலங்கையும் துகளாக கொதித்த கொண்டதும் திரியட்சரம் கடம் கொதித்து மண்டு வெம்பகையோட துறக்கும் வெம்ப கிம்புரி பிரச்சண்ட சிந்துரத்தனும் பிறந்து இரவாத சுகத்தில் அன்பரும் ஜெகத்திரயங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமாளேன்னு முடிக்கிறார். என்ன சொல்றாரு? குரங்கின் கூட்டங்களை தன்னோடு கொண்டு வந்து அரக்கருடைய தண்டமும் படைகளும் மலைகளை கொண்ட இலங்கையும் பொடியாகும்படி கோபித்தெழுந்த மேக நிறம் கொண்ட திருமாலும் திரியக்ஷரம் 3 கண்களை கொண்ட சிவனும் கடம் மதநீர் கொதிப்புற்று நெருங்கி வந்த கொடிய பகைவர்கள் ஓடும்படி துறக்கும் வெறுட்டும் ஒடிவாய்ந்ததும் தந்தத்திலிடும் பூண் கொண்டதும் பிரச்சண்ட வீரம் வாய்ந்ததுமான சிந்துரத்தனும் ஐராவதம் என்னும் யானைக்கு அதிபராக இந்திரனும் பிறந்து இரவாத நித்தத்துவம் பெற்றவர்களாக நித்திய சுகத்தில் இருக்கும் அன்பர்களாம் அகஸ்தியர் ஆதி நாதாக்களும் ஜெகத்திரியங்களும் மூவுலகத்தரும் துதி செய்து வணங்கி போற்றி வாழ்த்தும் பெருமாளே தேவர்களின் பெருமாளே தியக்கம் என்று ஒழித்திடுவேணும்னு கேட்குறார். இப்போ இந்த படத்தில் இந்த 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 பாடலில் முதல்ல புறக்க வந்து ஆரம்பிக்கிறார். என்னென்னா சார் உலகத்தவருக்கு வள்ளி சன்மார்க்கம் தான் உயும் வழியை காட்டும். வள்ளி சன்மார்க்கம் உலகத்தை காப்பாற்ற வந்தது. அதனால புறக்க வந்து நம் குறக்கருங்கிறது. வள்ளி சன்மார்க்கத்தை விளக்கம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நிறையா பாடலில் படிச்சிருக்கோம். அடுத்தது திளைக்கும் நின்திறம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வர. திளைக்கும் நின்திறம் வள்ளியை எம்பெருமான் எப்படி ஆட்கொண்டார்? வலியை போய் ஆட்கொண்டார். அது வந்து கருணை திறம். யான் கொட்கு மறுநீங்கி பக்தி செய்வோர்க்கு ஏவல் செய்யும் பணியாளன் ஈசன் என்னும் இன்ப நிலை காட்டுவதற்கேன்னு முருகன் வள்ளியை விரும்பியதும் வணங்கியதும் அடியார்க்கிழினாம் அந்த தன்மையால் முருகன் புகழ் மேலோங்கியது. இதனை திருப்புகழுக்கு உயிர்ப்படித்து எழிற்றினை கிரிப்புறத்து உரைவேலனர் திருப்புகழ. அதனால தான் திளைக்கும் நின் திறம். சார் வள்ளியை எம்பெருமான் நோக்கி சென்றது வள்ளியுடைய பக்தி திறத்தினாலா எம்பெருமுடைய கருணை திறத்தாலானா என்னையே கேட்டீங்கன்னா எம்பெருமுடைய கருணை திறம் மேலோங்கியதால் தான். அதுதான் திறம். அந்த திறத்தை தான் இங்கே சொல்கிறார். அடுத்தது துறக்கும் நிறைய ஒரு பட்டியல் கொடுக்குறார். யார்? துறக்கும் விம்ப கிம்புரி பிரச்சண்ட சிந்துரத்தம்
பிறந்து இரவாத சுகத்தில் அன்பர் அப்படின்னு பெரிய லிஸ்ட் கொடுக்குறார். இவர்களை தான் இரவாத சுத்த மறையோர்னார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் திருப்பூரில். தியக்கம் என்று ஒழிந்திடி வேணும்னு கேட்டுக்கொள்கிற ஒரு அற்புதமான பாடம். இப்போ இந்த பாடலில் முதல்ல புறக்க வந்து நமக்கு குறக்கரும்பு சார். புறத்தல்னா அதாவது ஆட்கொண்டு காத்தருள். குறக்கரும்புங்கிறது குறமழாகி நம்முடைய வள்ளித்தாயார். மென்முனத்தில் அன்று சென்று உருவாடி. மென்மைனா அமைதி, மென்முனம்னா அமைதி வாய்ந்த திணைப்படும். புடைத்தினா புடைவறந்து ஈர்க்கு இடைபோகா இடமுனைம்பர் மணிவாசத்தில். அலங்கிருதம் அலங்காரம். திண் புது குறுமை. திண்மைனா வலிமை, புதுனா அழகு புரிஞ்சிய, குறும்பைனா இளநீர். மிருகமத புடைகித இளநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கு நண்பர் தேவன் சங்கோப்பில். செருக்க நெஞ்சகம் கடிக்கம்பர். செருக்குனா மகிழ்ச்சி. அன்புடன் திளைக்கும் நின் திறம் புகழாது இந்திரிய கடம் சுமந்து அலக்கன் மண்டிடும் தியக்கம் என்று ஒழித்திருக்கணும். நாவலர் பாடிய நூலிசையால் அவருக்கு நாரந்தார் புகழ் குறமாதை நாடிய காணிடை கூடிய சேவகம் நாயக மாமையில் உடையோர் என்பார் ஏவினி நேர்வித்திருப்புள்ள. நாரதன் அன்று சகாயம் முடிந்திட நாயகி பைம்பனும் அது தேடி நாணம் அழிந்து உருமாறிய வஞ்சக நாடிய பங்கைய பதம்னோவ மாரசரம் பட மோகமுடன் குறவான குறிஞ்சியின் விசையை போய் மாமுனிவன் புனர் மான் உதவும் தனிமானை மனம் செய்த பெருமாள் என்பார் பாரநரும் திருப்புள்ள. அதாவது வேடுவர்கள் முன்பு செய்த அருந்தவத்தால் அகிலாண்ட நாயகியாகிய எம்பிராட்டி வள்ளிநாயகியார் வேட்டூர் குடியில் வாழ்ந்து தளநடையிட்டு முற்றத்தில் உள்ள வேங்கை மர நிழல்ல உலாவி சிற்றெழுத்து சிறு சோறு அட்டு வண்டல் ஆட்டயர்ந்து முச்சில்ல மணல் குடித்து அம்மானை அடியும் இனிந்து வளர்ந்து கன்னிப்பருவத்தடைந்தார். நமக்கு தான் தெரிஞ்ச கதை தான். வள்ளிநாயகிக்கு அருள் புரியும் பொருட்டு முருகப்பெருமான் கந்தமாதன மலையை நீங்கி திருத்தணமலையில் தனியாக வந்து எழுந்தொழிக்கார். நாரதமுனி மாமுனிவர் அகிலாண்ட நாயகி திணைப்புறத்தில் கண்டு கைதொழுது ஆறுமுக பரம்பொருளுக்கு தேவியார்கம் தவமுடைய பெருமாட்டின் அழகை பார்த்து வியந்து வள்ளிநாயகியின் திருமணம் நிகழ்ந்து உலகு செய்த தவப்பையன் ஆகும்னு மனதில் கொண்டு திருத்தணிமலை சென்று திருமால் மருகன் திருவடியில் விழுந்து வணங்கி வள்ளிமலையில் திணைப்புணத்தை காக்கும் பெருந்தவத்தை புரிந்து கொண்டிருந்த அகிலாண்ட நாயகி திருமணம் புரிந்து அருள வேண்டும்னு விண்ணப்பிக்கிறார். முருகப்பெருமான் நாரதுக்கு திருவள்ளுவர் கொடுத்தார். இது தெரியும். வள்ளி ஜீவாத்மா, முருகன் பரமாத்மா. நாரதர் வள்ளியுடைய தவ வலிமை ஆண்டவனை அருள் புரிய அழைத்துவர். இதுதான் இதனுடைய மற்ற கதைகள் நம்ம பல திருப்பூரில் படிச்சிருக்கோம். வள்ளிட்ட அவர் என்னென்னலாம் விளையாட்டார். வேங்கை மரமா, வேடுவனா, வளையல்கார செட்டியா, என்னென்னமோ எல்லாம் பண்ணி நமக்கு தெரியும். அந்த பாங்கி என்ன பண்ண அந்த கதையெல்லாம் நம்ம வள்ளி சமாதத்தில் ஒட்டுமொத்த கதையும் படிச்சிருக்கோம். ஸோ அருள் வள்ளலாகிய முருகப்பெருமானின் அருள் திறத்தை பேசி பணிந்து வழிபடுவதால் நற்கதி அடையலாம். அதை விடுத்து பொறிகளின் வழியை மனதை செலுத்தி ஆசைகளில் விழுந்து அறிவு மயங்கி அல்லல் படக்கூடாதுன்னு அடிகளார் அறிவுறுத்தார். அதான் அந்த அடி. அடுத்தது குறைக்கினம் கொணர்ந்து அரக்கர் தண்டமும் குவட்டு இலங்கையும் தோளாகி கொதித்த கொண்டல்கிறார். குறைக்கினம்னா குரங்கினம், தண்டம்னா படை, கோடுனா மலை, கோட்டு இலங்கைனா மலைகளால் சொல்லப்பட்டுள்ள இலங்கை. இலங்கையர் கோனை வெற்றி கொண்ட மேக நிறத்தவரான திருமால சுடர். திரியட்சர், அச்சம்னா கண், திரியட்சம்னா முக்கண், சூரியன் சந்திரன் அக்னி என்பதே தனக்கு 3 கண்களாக உடையவர் சிவபெருமான். முக்கண்ணன் திரியம்பகன். கடம் கொதித்து மண்டு வெம்பகை ஓட துறக்கும். கடம்னா மதநீர். விம்ப கிம்புரி பிரச்சண்ட சிந்துரத். விம்பம்னா ஒடி, கிம்புரினா யானையில் கொம்பில் அணியப்படும் பூண், பிரச்சண்டம்னா வேகம், சிந்துரம்னா யானை, ஐராவதம் என்னும் யானை, சிந்துரத்துனா சிந்துரம் எனப்படும் யானை வாகனமாக உடைய இந்திரன். மும்மூர்த்திகளும் இந்திரனும் முருகப்பெருமானை துதித்து வழிபடுறாங்க. படைத்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரான்பர் திருப்பூர். மூவர் தேவாதிகள் தம்பிரான்பர். அடுத்தது பிறந்து இரவாத சுகத்தில் அன்பர். பிறப்பு இறப்பும் துன்பத்திற்கு இடமானது, துன்பத்தை திருப்பவை. அற்ப இன்பத்தை உடையதான் மாநில பிறகு சார். பிறவாத பேரின்பத்தை அடைய துணையாக வாய்த்தது. இறையருளால் அரிதாக பெறப்பட்டது. பெற்ற இந்த உடம்பை கொண்டு நன்னெறியில் வாழ்ந்து பிறப்பும் இறப்பும் மற்ற பெருநிலையை அடைந்தால் பேரின்பம் வாய்க்கும். அந்த பெருநிலையை உடம்பு உள்ளபோதே பெறுகின்ற நிலை ஜீவன் முக்தர்கள். ஜீவன் முக்தர்களாக உள்ள அடியார்கள் இறைவனை போற்றுவதை அடியார்கள் கொள்கிறார். ஜெகத்ரயங்கள், ஜெகம்னா உலகம், திரயம்னா 3, மூவுலகம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை துதிக்கிறார். இந்த பாடல் என்ன கேட்கிறார்? முருகா, உன் திருப்புகழை அடியேன் பாடி உரிய அருள் புரிய மாட்டாயா, அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருவடியில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும். வெற்றிவேல் பெருமாளுக்கு அரோர குருநாதர் அருணகிரி பெருமான் திருடலே சரணம் சந்திரம். முருகாச்சரணம். எல்லாம் வல்ல பழனி பெருமான் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். முருகாச்சரணம். குருநாதர் அருணகிரி பெருமானின் திருவடியிலேயே சமர்ப்பணம். முருகாச்சரணம். பழனியாண்டவனுக்கு அரோரம்.